வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸிங் போஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்போல்லாம் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ, ஒரு இடத்துல அமைதியான இடத்துல வயிற்றில் சாப்பாடு மட்டும் எதுவும் இருக்கக்கூடாது. ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணாதீங்க. வயிறு எம்டியாக இருக்கும்போது இந்த ஆசனா பண்ணுங்கள். உடம்பு ஃபுல்லாக இன்ஸ்டண்ட்டாக 2 to 5 மினிட்ஸில் என்டையர் பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இதை நீங்கள் 10 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸ் மட்டும் இல்லை, உடம்பும் ஸ்ட்ரெச் ஆகும். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆசனா. இது பேர் பாலாசனா. ஃபஸ்ட்டு வஜ்ராசனாவில் இப்படி உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனத்தில் மெயின் நம்ம 2 கட்டை விரலும் இப்படி டச் ஆகணும். ஸோ வஜ்ராசனில் உட்காந்துட்டு கையை முன்னாடி கொண்டு வந்து கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி தலையை கீழே வச்சு இப்படி இருக்கும். வஜ்ராசனாலேருந்து கொஞ்சம் மேலே வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி வர்றதுனால கால் கொஞ்சம் முன்னாடி நகரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வஜ்ராசனாவில் எவ்வளோ உட்கார முடியுமோ உட்காந்துட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி கையை நல்லா இப்படி வச்சு அப்படியே ரிலாக்ஸ்டாக அந்த பொசிஷனில் இருக்கும். மெதுவாக இதில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். உங்கள் என்டையர் பாடி ரிலாக்ஸ் ஆகுது ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா எழுந்து வஜ்ராசனாவில் உட்காந்துக்கோங்க. சைடு வேர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வஜ்ராசனாவில் இருக்கீங்க. இந்த பொசிஷன் வரும்போது இப்படி இருப்பீங்க. ஸோ இந்த ஆசனா நீங்கள் ஒரு வேளை யோகா சீக்வன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஆசனா முடிஞ்சதுக்கப்புறமும் பண்ணலாம். உங்களுக்கு உடம்பு டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகும். இல்லை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன், என் உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசனாவில் ஒரு 15 மினிட்ஸ் இருங்க. கம்ப்ளீட் பாடி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும். ரொம்ப காம்னஸ் கிடைக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். இது பேர் சைல்ட் போஸ், பாலாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாலாசனாவை எப்போல்லாம் தேவையோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆசனாஸ் நடுவுலையும் பண்ணி இதோட பெனிஃபிட் அடைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பிரெயின் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி முதுகு தண்டும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். மெயினாக லோவர் பேக் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அடையலாம். தேங்க்யூ ஸோ மச்.